வணக்கம் நண்பா. வெல்கம் டு த சேனல் கிரிப்டோ ரஷ். நான் உங்கள் ரஷீத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜியோட்டஸ் அக்கௌண்ட்டில் எப்படி கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் செட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர், ரெண்டாவது ஒரு 4-5 ஸ்மால் லெட்டர் கொடுத்துக்கோங்க, மூணாவது நம்பர் கொடுத்துக்கோங்க. நம்பர் கொடுத்துட்டு ஃபைனலாக அட்டு சிம்பிள் இல்லைனா ஹேஷ் சிம்பிள் அது மாதிரி எதாவது கொடுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள் என்னோடய பாஸ்வேர்டு எப்படி நான் டைப் பண்ணிக்கிறேன்னு. ஸோ இப்படி தான் உங்கள் பாஸ்வேர்டு இருக்கணும். இது என்னோடய சாம்பிள் அக்கௌண்ட்டு தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டெலாம் யாருக்கும் காட்டாதீங்க. ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அங்கே கொடுத்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஓடிபி கேட்கும். நீங்கள் எந்த நம்பரை கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வரும். உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஆதார் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரௌஸ் ஃபைல்னு கொடுத்து உங்களோட பேன் கார்டு இதில் இன்செர்ட் பண்ணுங்கள். ப்ரௌஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஸோ பேன் கார்டு நான் அட்டாச் பண்ணிட்டேன். அண்ட் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் இதில் நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதோட பேன் கார்டு எப்படின்னா க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் லோடிங் ஆகி முடித்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்குதோ அந்த நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் சும்மா ஷோ பண்ணுறதுக்காக சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல லாஸ்ட் நேம் அதில் எப்படி இருக்கோ சும்மா அதே மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இது ரெண்டும் இருக்கணும். அண்ட் பேன் கார்டோட நம்பர் என்டர் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் ஃபீமேலாக மேலாங்கிறதுல இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் சப்மிட் பண்ணிவிட்டு இதை சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். வெரிஃபிகேஷன்லாம் முடித்ததோட உங்களோட இன்டர்ஃபேஸ் லாகின் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் எனக்கு அமௌண்ட் காமிக்குது. இதில் நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கனால இதில் எனக்கு அமௌண்ட் காமிக்குது. உங்களுக்கு இதில் 0 பேலன்ஸ் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம்.